ஒரு புதுமையான ஒரு நூடுல்ஸ் தாங்க. அது நம்ம ஹெல்த்தியான நூடுல்ஸ் தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்குல கோதுமை மாவு போட்டு ஒரு நூடுல்ஸ் தாங்க. அதாவது உருளைக்கிழங்கு நூடுல்ஸ்னே சொல்லலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம. அது நல்லா வெந்து வந்த உடனே அது தோலை நம்ம எடுத்துட்டு நம்ம அதை மசிச்சுக்க போகிறோங்க. இதில் நம்ம கோதுமை போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், மைதா போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் மைதா வேண்டான்னுட்டு கோதுமை போட்டிருக்கேன். இது நல்லா மசிச்சுக்க வேண்டியது தான். கட்டி இல்லாமல் நம்ம மசித்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு கரண்டிக்கிட்ட நான் போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான். இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறின உடனே நம்ம எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டி அதை நீட்டாக நூடுல்ஸ் மாதிரி நம்ம திரட்டி எடுக்க போகிறோங்க. நமக்கு எவ்வளோ பெரிய நூடுல்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் பெரிய அளவு நூடுல்ஸ் மாதிரி தான் பெருசாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது மாதிரி கொஞ்சம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் நம்ம கோதுமையை லைட்டாக தூவிட்டு நம்ம உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த நம்ம பிசைஞ்ச உருளைக்கிழங்கும் இந்த மாவு போட்டதும் 2 டைம் எடுத்துக்கிட்டால் ஒரு டைம் ஒரு செட் ஆஃப் இதை எடுத்து அதை தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒவ்வொன்றா போட்டுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. அது போட்டாச்சு. அது கொதித்த உடனே மேலே நமக்கு வந்துடும். நமக்கு அது வெந்த உடனே மேலே நமக்கு வந்துடும். அது வந்த உடனே 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அந்த கோதுமை கலந்தனால அந்த கோதுமை வாசனை போகணுன்றதுக்காக இதை கொதிக்க விட்டு எடுக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்கு வெந்தது தான். அவ்வளோதாங்க. இது வெந்துடுச்சு. ஒரு செட் ஆஃப் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்த செட்டு இதில் போட்டாச்சுங்க. அதையும் வேக வச்சு எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலேயே நம்ம ஏதாவது தாளித்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். இல்லை நம்ம தாளித்து இதையும் அதில் போட்டு கலக்கி கூட எடுத்துக்கலாம். நான் அந்த வாணலிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா பூண்டு ஒரு 10 பல் இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுட்டேன். நல்லா அது பொன்விரலாம் வந்த உடனே கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டாச்சு. பொடியாக நறுக்கிற கறிவேப்பிலையும் தூவியாச்சு. அது நல்லா வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அது காரத்துக்கு. ஏன்னா கோதுமை போட்டிருக்கிறதுனால உருளைக்கிழங்கும் சப்புன்னு இருக்கிறதுனால 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெரியநீட்டு அந்த பவுடர், அப்புறம் சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றிக்கிட்டாச்சு. இதை ஊற்றிக்கிட்டு அப்படியே அந்த நூடுல்ஸையும் நம்ம எடுத்து இதை கொட்டிட போகிறோங்க. பார்க்க பெருசாக தான் இருக்குது, பெரிய நூடுல்ஸ் அவ்வளோதாங்க. அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா நமக்கு சுவையான நூடுல்ஸ் ரெடிங்க. இது அடுப்புலேயே வச்சு இது பண்ணோம்னா ஒட்டுற மாதிரி வரும். நம்ம தனியாக எடுத்து கூட நம்ம கிளறிக்கலாம். அவ்வளோதான். தனியாக எடுத்து இது பாருங்கள், ட்ரையாக கலக்கிக்கிட்டாச்சு. இது மேலே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளையல் தூவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. வறுத்த வெள்ளை எள்ளு தாங்க இது. நீங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது எப்படி இருக்குன்னுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.